ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. ஸோ காலேஜ் முடித்தவங்க, டிகிரி முடிச்சுட்டு இப்போ ஜாபில் இருக்கிறவங்க, ஜாப் போகாமல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கன்ட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. அதில் நிறைய பேரோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னவாக இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். ஸோ அதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்ட்டு வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்கு 2026 எப்போ என்ன எக்ஸாம் வருது அப்படின்ட்டு ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை டிசம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானரை வச்சுட்டு நீங்கள் என்ன மோட் ஆஃப் பிளானிங்கில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ 6 எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 25, அதாவது மே மாதம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாம் நம்மளோட 8th month ஆகஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1, அதாவது குரூப் 1 எக்ஸாம்னு சொல்லுவோம். ஸோ அது ஜூன் மந்தில் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு செப்டம்பர் மந்தில் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். அடுத்தது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவல், அதாவது டிப்ளமோ அண்ட் ஐடிஐ முடித்தவங்களுக்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பரில் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது குரூப் 2 and 2A 2 கேட்டகரி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அது எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 11/8, அதாவது ஆகஸ்ட் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் அக்டோபரில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ இதிலே பார்த்துட்டிங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்னு ஒன்று இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்டர்வியூ போஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் நோட்டிஃபிகேஷனும் நவம்பர் மந்தில் எக்ஸாமினேஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே எல்லாருமே எதிர்பார்க்குறது குரூப் 4 தான். பிகாஸ் அது 10th ஸ்டாண்டர்டோட பேசிக்ஸில் இருக்கும். அதனால் 12th முடித்ததுலேருந்து இல்லை காலேஜ் முடித்த யாராக இருந்தாலுமே உங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எதுவாக இருக்குன்னா குரூப் 4ஆக தான் இருக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் த ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது எப்போ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் ரிலீஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் டிசம்பரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே லேட்டு, கடைசி எக்ஸாமாக வருதுன்னே சொல்லலாம். ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை ஃப்ரம் த டே 1லேருந்து பிகின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே ஒரு பிளான் பண்ணுங்கள். ஜனவரி 1 நம்ம சேனலில் ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் போடலான்னு இருக்கும். ஸோ என்ன மோட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் டவுட்ஸ் இருக்குது, எதை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட டிஎன்பிஎஸ்சி இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டேஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னு தெரியறதை பொறுத்து நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் அஸ்.